வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு பௌர்ணமி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா தோட்டத்து காளான் வறுவல். அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி அதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாங்க. காளானில் பொதுவாகவே ஜிங்க், காப்பர், விட்டமின்ஸ், மினரல்ஸ், பொட்டாசியம், சோடியம் போன்ற சத்துக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்குங்க. எனவே இந்த காளான் இதயம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் உண்டானவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபுட்டுன்னு சொல்லலாங்க. அடுத்ததாக ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை உண்டானது. அடுத்ததில் அதில் 35% உங்களுக்கு புரதம் சத்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக இது கெட்ட கொழுப்பக்கூடிய நீக்கக்கூடிய தன்மை உண்டானதுன்னு சொல்லலாங்க. அடுத்தது இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இது சரி செய்து கொடுக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக இது சுகர் கம்ப்ளைண்ட் உண்டானவங்களுக்கு இது அதிகமாக அவங்க வாரத்தில் 3 டைம் 4 டைம் எடுத்துட்டாலே அவங்களோட சுகர் லெவல் கூட உங்களுக்கு கம்மியாகக்கூடிய தன்மை உண்டானதுன்னு சொல்கிறாங்க. அதனால் காளான் ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம். வளர குழந்தைகளுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஃபுட்டுன்னு கூட சொல்லலாங்க. ஸோ நான் இன்றைக்கி எடுத்துக்கிற காளான் என்னென்னு கேட்டிங்கன்னா, தோட்டத்தில் மழையெல்லாம் பேஞ்சு முடிச்சதுக்கப்புறம் புடைக்கும் இல்லைங்களா, அந்த காளான் தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதை நம்ம அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை தோட்டத்துக்கு காளான் பறித்த உடனே நீங்கள் ரொம்ப நேரமெல்லாம் நீங்கள் வெளியே வைக்க முடியாது. ஏன்னா அதில் புழு வந்துடும். அதனால் அந்த காளான் நீங்கள் உடனே சமைக்கிறதுனா உடனே சமைச்சிக்கலாம். இல்லை டைம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் 1 or 2 hours வரைக்கும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் சமையல் செஞ்சுக்கலாம். ஸோ அந்த உண்டான தன்மை கொண்டது இந்த தோட்டத்தில் முளைக்கக்கூடிய காளான். ஸோ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அந்த காளானை நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. சரி, அப்போ இப்போ அடுத்ததாக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உண்டான அளவு ஆயில் சேர்த்திக்கோங்க. இப்போ ஆயில் காஞ்ச உடனே நான் அதில் ஒரு 3 பட்டை, 4 கிராம்பு, சோம்பு அதை நான் இதோட சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க. அதையும் நம்ம கலந்து விட்டுருலாங்க. இப்போ அடுத்ததாக பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3 பச்சை மிளகா இதோட சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு இது கூட சேர்த்திக்கலாம். நீங்கள் வரமிளகா சேர்த்துனாலும் சேர்த்திக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு அது 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு நம்ம இதெல்லாம் பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ அடுத்ததாக நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம அதுக்கு தேவையான வெங்காய வேகறதுக்கு உண்டான உப்பு சேர்த்திக்கலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துனா டேஸ்ட் நல்லாயிருக்கும், கூடுதலாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் வேகிறதுக்காக நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நமக்கு வெங்காயம் நல்லா வந்துடும், ஃப்ரை ஆகி வந்துடணும். இப்போ அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற காளான் இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதே ஒரு கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி ஒரு 100 ml உண்டான அளவு நான் சேர்த்திருக்கேன். இதை நான் பேனில் சமைக்கிறேன், அதனால் நான் 100 ml உண்டான அளவு சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து குறைவாகவே போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துனா போதும். காரம் பார்த்து சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சுட்டு இதை மூடிடலாம். ஒரு 20 நிமிஷம் கிட்டத்தட்ட சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. காளான் அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வருவாங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நமக்கு சுண்டிருச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஆனதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு. காளான் உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இந்த டேஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இது கூட நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாங்க.
அடுத்ததாக வந்து குருமிளகு இதோட சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிக்கன் வறுவல் செய்கிறீங்களா அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருந்தது இந்த காளான் ரெசிபி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.